சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, நீ நினைக்கும் அன்பை உன் சாயப்பா உனக்கு பிடித்தவரிடம் இருந்து கொண்டு சேர்க்கப் போகிறார். நீ பிறக்கும் பொழுதே கர்ம வினையின் அடிப்படையில் தான் பிறக்கிறாய். நாம் பிறக்கும் பொழுதே இன்பம், துன்பம், வேதனை, சிக்கல்கள் எல்லாம் நம்மை தீர்மானிக்கின்றன. நாம் எப்பொழுது எதை அனுபவிக்க வேண்டும் என்ற விதியும் நான் பிறக்கும் பொழுதே நம்முள் வந்து விடுகிறது. நமக்கு பிடித்தவரின் அன்பும் அதே போலத்தான். என் அன்பு குழந்தைக்கு, உனக்கு பிடித்தவரின் அன்பும் அதே போலத்தான். உனக்கு பிடித்தவரின் அன்பு எப்பொழுது உன்னை வந்தடைய வேண்டும் என்று இருக்கிறதோ அப்பொழுது தான் அது வந்து சேரும். அதற்காக உன் அப்பா ஒன்றும் அது வரையில் காத்திருக்க வைக்க மாட்டார். நீ என்னிடம், அப்பா, என் அன்பை அவர்களிடம் புரிய வையுங்கள் என்று தினமும் மன்றாடுகிறாய். உன் விருப்பத்தை நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன்? நிச்சயமாக சொல்கிறேன், உன்னுடைய அன்பை அவர்கள் விரைவில் உணர்வார்கள். நீ எப்பொழுதும் அவர்களிடம் அன்பாகவே இரு. உன்னுடைய அன்பை நான் அவர்களுக்கு வெளிக்காட்டியிருக்கின்றேன். சில உறவுகள் சில நாட்களிலேயே கசந்து விடலாம். ஆனால் சில காலம் கடந்த பின்னர் யோசிப்பார்கள், நாம் செய்தது தவறுதான் என்று. நான் உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன். தவறு என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் தைரியமாக மன்னிப்பு கேட்டுவிடு. அதில் ஒன்றும் தவறு இல்லை. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிடும். நீ கவலை கொள்ளாதே. நீ அவர்கள் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. உன் அன்பை நான் புரிய வைக்கிறேன். உன் பிரார்த்தனை தான் உனக்கு நிலையான அன்பை தரும். நிச்சயமாக உன்னை புரிந்து கொண்டு உன்னை விரைவில் தேடி வருவார்கள். உன்னுடைய கள்ள கபடமற்ற அன்பு நிலையானதாக இருக்கட்டும். எல்லாமே அப்பாவின் செயல் என்று நம்பிக்கை இழக்காமல் எப்பொழுதும் சாயப்பா சாயப்பா என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் சாயப்பா உன் கணக்குகளுக்கு புலப்படவிட்டாலும் அப்பா என்னுடன் தான் இருக்கிறார், என் பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற தைரியத்தோடு இரு. என் அன்பு குழந்தையே, இனி உன் வாழ்வில் எல்லாமே உன் விருப்பப்படித்தான் நடக்கப் போகிறது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என்ன என்று உனக்கு யார் துணையும் இல்லை. நானே உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கப் போகிறேன். நீ கவலைப்படாதே என் குழந்தையே. நல்லது மட்டும் நினை, உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.